இன்னைக்கு நடந்த ரா எபிசோடு மெயின் ஈவெண்ட் இருக்கு பாத்தீங்களா? சரியான ஒரு மூமெண்ட்டுங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரானே சொல்லலாம். ஏன்னா எப்பவுமே ரா ஆஃப்டர் ரெஸ்லமினியா எப்பவுமே ஒரு சம்பவம் நடந்துடும் புதுசா. அதே மாதிரி இன்னைக்கு நடந்த ரா எபிசோட நடந்திருக்குதுங்க. நிறைய சம்பவம் நடந்திருக்குது. அதுல நம்ம குறிப்பா பார்க்க போறது பிரான் பிரேக்கர் அவர்கள் இன்னைக்கு வந்துட்டு பால் ஹேமனோட ஒன்னா இருக்காரு. ஸோ அதாவது பால் ஹேமனோட காயா இருக்கிறாரு. ஸோ செத்ரோலன்ஸோட கூட்டணி பண்ணியிருக்காரு. இதுல குறிப்பா வந்துட்டு ரோமன் ரெயின்ஸ் ஸ்பீரை போட்டு அடிக்க வச்சிருக்காருங்க. ஸோ இப்போதைக்கு இந்த ஒரு மூமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பெருசாக பார்க்கப்படுது. யாருமே எதிர்பார்க்கல, ஒரு அன்எக்ஸ்பெக்டடான மூமெண்ட் தான். ஸோ நமக்கு தெரியும், ஒருவேளை ரோமன் ரெயின்ஸ் வந்தாங்கன்னா செத்ரோலன்ஸோ சிஎம் பங்கு தான் மாறி மாறி அட்டாக் பண்ணுவாங்க. ஆனால் சம்மந்தமே இல்லாமல் ஒருத்தர் வந்து ரோமன் ரெயின்ஸை ஸ்பீரை போட்டு சரியான ஒரு டாமினன்ட்டோட பால் ஹேமனோட காயா இப்போதைக்கு புதுசாக ஒரு நபர் வந்திருக்காரு. அவர் பேர் தான் பிரான் பிரேக்கர். ஸோ பிரான் பிரேக்கர் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்லமினியாவில் நமக்கு தெரியும் அவர் வந்துட்டு டைட்டில் லாஸ் பண்ணிட்டாருன்னா ஒரு மிகப்பெரிய புஷ் அப்படின்றது கிடைக்க போகிறது சொல்லிட்டு நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்துட்டு நம்மளோட பால் ஹேமனோட காயா இப்போதைக்கு இருக்கிறாங்கன்னா யாருமே எதிர்பார்க்கல. ஒன் ஆஃப் த அன்எக்ஸ்பெக்டட் மூமெண்ட் தான். எப்படி கொண்டு போக போகிறாங்கன்னே தெரியல. ஸோ ஃபஸ்ட்டு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ மெயின் ஈவெண்ட்டாக நம்ம ராலன்ஸ் பால் ஹேமனோட உள்ளே வராருங்க. உள்ளே வந்ததுக்கப்புறம் நான் தான் உங்களோட விஷனரி த எவல்யூஷனரி அவரை பற்றி பேசுகிறாரு. அதுக்கப்புறம் நான் வந்து ரெஸ்லமினியாவில் பங்கையும் ரோமனையும் பீட் பண்ணிட்டேன். ஸோ இப்போதைக்கு நான் தான் மெயின் ஈவெண்ட்டோட வின்னரான அப்படின்னு நான் இருக்கேன். அந்த நேரத்தில் வந்துட்டு நம்ம சிஎம் பங்க் உள்ளே வருவாருங்க. சிஎம் பங்க் உள்ளே வந்ததுக்கு அப்புறமா செத்ராலன்ஸ் அட்டாக் பண்ணுவார். செத்ராலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் பங்க்கை அட்டாக் பண்ணி கர்ப் ஸ்டெப்லாம் போட்டு ரெடியாக இருப்பார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பால் ஹேமன் ப்ரொமோ கட் பண்ணுவார். அந்த நேரத்தில் ஃபேன்ஸ் எல்லாரும் ரோமன் ரெயின்ஸை வந்துட்டு இந்த மாதிரி வி வாண்ட் ரோமன் சொல்லிட்டு க்ரௌட் ஃபுல்லாக ஒரு சப்போர்ட் இருக்கும்போது அந்த நேரத்தில் ரோமன் ரெயின்ஸ் உள்ளே வருவாருங்க. உள்ளே வந்து செத்ராலன்ஸ்க்கு ஒரு ஸ்பீரை போட்டு ஒரு நல்ல டாமினன்ட்டு பால் ஹேமனுக்கு ஒரு சூப்பர்மேன் பஞ்சு. நிறைய பேர் எதிர்பார்த்தது பயங்கரமாக அட்டாக் பண்ணிப்பாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பால் ஹேமனுக்கு ஸ்பியர் போடலாம்னு சொல்லிட்டு ரெடியாக இருக்கும்போது ஓடி வருவார். அந்த நேரம் யாருன்னு தெரியாமல் ஸோ ஃபுல்லாக வந்து மாஸ்க்லாம் போட்டு அந்த ஒரு ட்ரெஸ்லாம் போட்டு பிளாக்காக வந்துட்டு உள்ளே வந்து ரோமனுக்கு ஒரு ஸ்பியரை போடுவாருங்க. ரோமனை ஸ்பியரை போட்டு அங்கே வந்து பயங்கரமாக ஒரு அட்டாக் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு யாருமே எதிர்பார்க்கல, நீங்களே பார்த்துருப்பீங்க. பிரான் பிரேக்கர் தான் அவர். ஸோ பிரான் பிரேக்கர் அதுக்கப்புறம் வெளியே வந்துட்டு ரன்னிங்கில் ஒரு ஸ்பியர் வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ்க்கு பெரிகேடில் வந்து பார்த்தீங்கன்னா போடுவாருங்க. ஸோ இதுவும் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு மூமெண்ட்டாக பார்க்கப்பட்டது. அதுக்கப்புறம் பங்கையும் ரோமனும் வந்துட்டு ரிங்குள்ள வந்துட்டு கூப்பிட்டு 3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கை தூக்கி நாங்கள் தான் இங்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூமெண்ட் பண்ணாங்க. பிரான் பிரேக்கராக இருக்கட்டும், செத்ராலன்ஸாக இருக்கட்டும். ஸோ இப்போதைக்கு ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கப்படுது இந்த ஃபியூடில் ஏன் பிரான் பிரேக்கர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பார்க்கலாம், இதை வச்சு ஒரு புதிய ஸ்டோரி லைன் கொண்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு மட்டும் நல்லா தெரியுது. ஆனால் ஒன்று மட்டும் உறுதிங்க, கண்டிப்பாக ரோமன் ரெயின்ஸ்க்கு ஒரு பேக்கப் வந்து இப்போதைக்கு தேவை. ஒரு ரெஸ்லர் அவருக்கு சப்போர்ட்டாக ரோமன் ரெயின்ஸ்க்கு தேவை. அவரால் தனியாக வந்துட்டு இவங்களை வந்து ஹேண்டில் பண்ண முடியாது ரோமன் ரெயின்ஸ்னால. அதனால ரோமன் ரெயின்ஸ்க்கு கண்டிப்பாக பேக்கப் தேவை. நான் எதிர்பார்த்தது த ஊசோஸ் சாமி ஜெயின்லாம் ரோமனுக்கு சப்போர்ட்டாக வருவாங்கன்னு சொல்லிட்டு. பட் ரால் இன்னைக்கு அவங்களாம் வந்தாங்க. ஆனால் ரோமன் ரெயின்ஸ் ஸ்டோரில் இன்வால்வ் ஆகலை. அப்படின்னா வேற ஏதோ ஒரு ரெஸ்லர் வந்துட்டு கண்டிப்பாக ரோமன் ரெயின்ஸ்க்கு சப்போர்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இருப்பார். கண்டிப்பாக ரோமன் ரெயின்ஸ்க்கு பேக் போனாக தேவை. இப்போதைக்கு வந்துட்டு நான் நினைக்கிறது கோடி ரூட்ஸ் ஒருவேளை ரோமனுக்கு சப்போர்ட்டாக வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். என்னோட பர்சனல் தான் அது. ஸோ அது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா ரோமன் ரெயின்ஸ்க்கு வந்து இப்போ கண்டிப்பாக இப்போ சப்போர்ட் தேவை. ஸோ அதனால் வந்துட்டு இவ்வளோ பேர் இருக்கும்போது ரோமன் ரெயின்ஸ் பேக்கப்பாக வந்துட்டு யார் இருப்பாங்கன்னு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நான் ஏன் கோடி ரூட்ஸை மென்ஷன் பண்ணேன் அப்படின்னா, போன வாட்டி தெரியும், போன வாட்டி 2024 ஒரு ஈவெண்ட்டில் வந்துட்டு டாக் டீம்லாம் ஃபைட் பண்ணாங்க. ஸோ கோடி ரூட்ஸும் ரோமனையும் யாருக்கு அகேன்ஸ்டான நியூ பிளட் லைனோட. ஸோ அதனால் வந்துட்டு கோடிக்கு ஒருவேளை திடீர்னு ரோமனோட சப்போர்ட் இருக்கலாம். இது நான் நினைக்கிறேன் நடந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் ஒன்று மட்டும் உறுதிங்க, ரோமனுக்கு இப்போ பேக்கப் தேவை. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதுதான் இன்னைக்கு நடந்த ரா எபிசோடில் மெயின் ஈவெண்ட் நடந்தது. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரான்னு சொல்லுங்க. நீங்கள் ஒருவேளை பார்க்கல அப்படின்னா ஹைலைட்டில் பார்த்துருங்க. நிறைய வெப்சைட்லாம் இருக்குது WWE பார்க்குறதுக்கு. ப்ரோ ரெஸ்லிங் வெப்சைட்லாம் இருக்குது. அதில் நீங்கள் கூட பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இல்லை யூடியூப்பில் நல்ல ஒரு HD வீடியோஸாக இருந்ததுன்னா அதை கூட பார்த்துருங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டடாக ரொம்பவே நல்லா இருந்தது இன்னைக்கான ரா எபிசோட். ஸோ இன்னைக்கான வீடியோ அவ்வளோதான். ஸோ இதுக்கப்புறம் நம்ம அடுத்த வீடியோவில் பிரான் பிரேக்கர் எதுக்கு வந்தார், அதுக்கான முக்கிய காரணம் என்ன, இதுக்கப்புறம் அவங்களோட அடுத்த திட்டம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.